அனைவருக்கும் வணக்கம். ஒலிம்பிக் பிசிக்கல் எஜுகேஷன் கோச்சிங் சென்டர் திருப்பத்தூர் யூஜிடிஆர்பி மற்றும் கவர்மெண்ட் ஐடிஐ போட்டித் தேர்வுகளுக்கு தற்போது பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த வாரத்திற்கான வினா, இந்த வாரத்திற்கான தலைப்பு முதலமைச்சர் கோப்பை மற்றும் எஸ்டிஏடி ஆகிய பிரிவுகளின் கீழ் வினாக்கள் உள்ளன. அதை தற்போது வினா மற்றும் விடையினை பார்ப்போம். முதல் கேள்வியானது, முதலமைச்சர் கோப்பை போட்டியில் மென்டலி சேலஞ்சு பர்சன்ஸ் விளையாடக்கூடிய விளையாட்டின் பிரிவு என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவருக்கு தொடர்புடைய விளையாட்டு வந்து த்ரோபால். இதில் எத்தனை விளையாட்டு வீரர்கள் இருப்பாங்க என்றால் 7 விளையாட்டு வீரர்கள் வந்து பங்கு கொள்ள இயலும். இதுதான் முதல் வினா. இரண்டாவது வினா வந்து சிஎம் டிராபி, அதாவது முதலமைச்சர் கோப்பை போட்டியில் ஜெனரல் பப்ளிக் கேட்டகரிக்கு வயது வரம்பு உண்டா? ஆமாம், வயது வரம்பு உண்டு. எந்த வயதிலிருந்து எந்த வயதினுடையவர்கள் வந்து பங்கு கொள்ள இயலும் என்றால் 15லிருந்து 35 வயது உடையவர்கள் இந்த போட்டியில், அதாவது முதலமைச்சர் கோப்பையில் பொது பிரிவில் விளையாடக்கூடியவர்களுக்கு வயது வரம்பு 15 முதல் 35 வயது வரை இருக்க வேண்டும். அடுத்ததாக பொது பிரிவினருக்கு வந்து எத்தனை வகையான விளையாட்டு போட்டிகள் உள்ளன? மொத்தம் வந்து 8 வகையான விளையாட்டு போட்டிகள் உள்ளன. அந்த 8 வகையான விளையாட்டு போட்டிகளில் 2 போட்டிகள் மட்டும், அதாவது பேட்மிண்டன் மற்றும் கபடி ஆகிய 2 போட்டிகள் வந்து உங்களுக்கு மாநில அளவிலான போட்டிகளில் நடைபெறும். குறிப்பாக 8 வகையான விளையாட்டு போட்டிகளில் மாவட்டத்தில் நடைபெற்று பிறகு வெற்றி பெறும் பேட்மிண்டன் மற்றும் கபடி அணியினர் வந்து மாநில அளவிலான போட்டிக்கு தகுதி பெறுவார்கள், பொது பிரிவினர்கள். அடுத்தது வினாவானது உங்களுக்கு காம்படிஷன்ஸ், அதாவது முதலமைச்சர் கோப்பை போட்டி எவ்வாறு எந்த நிலையில் நடத்தப்படுகிறது. ஸோ பொதுவாக முதலமைச்சர் விளையாட்டு போட்டிகள், முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் வந்து 2 நிலைகளிலே நடத்தப்படுகின்றன. ஒன்று மாவட்ட அளவிலான விளையாட்டு போட்டிகள், பிறகு மாநில அளவிலான விளையாட்டு போட்டிகள். ஒரு சில விளையாட்டு போட்டிகள் மட்டும் மண்டல அளவிலான விளையாட்டில் நடத்துகிறாங்க. ஒரு சில குறிப்பிட்ட விளையாட்டுகள் நேரடியாக மாநில அளவிலும் நடைபெறுகிறது. பொதுவாக முதலமைச்சர் கோப்பையானது வந்து 2 நிலைகள், ஒன்று மாவட்ட நிலையினால, மற்றொன்று மாநில அளவில் விளையாட்டு போட்டியில் நடைபெறுது. ஓகே, அடுத்து கேள்வி நம்பர் 5, ஆடுகளம் இன்ஃபர்மேஷன் சென்டர், அதாவது எஸ்டிஏடி. ஓகே, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாடு ஆணையத்தால் ஓகே கொண்டு வரக்கூடிய புதிய வகையான ஓகே என்னென்ன விளையாட்டு விதிமுறைகள் உள்ளன, என்னென்ன ஓகே பிரிவுகள் உள்ளன, என்னென்ன புதுதாக ஸ்கீம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்ற தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு வந்து ஆடுகளம் இன்ஃபர்மேஷன் சென்டர்னு சொல்கிறாங்க. அது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2022 முதல் இதை ஓகே துவக்கி வைத்துள்ளார்கள். அனைத்து தரவுகளும் இதன் மூலம் நாம் கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக முதலமைச்சர் கோப்பையில் பயன்படுத்தக்கூடிய சின்னம் வந்து மஸ்கட்னு சொல்லுவாங்க, வீரன். இந்த வீரன் வந்து எந்த இதுலேருந்து நம்ம எடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீரன் என்றது வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி வரையாடு. ஓகே, நீலகிரி வரையாடியை தான் நம்ம வந்து இந்த சிஎம் டிராபியோட மஸ்கட் சின்னமாக நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். 6வது வினாவாக மஸ்கட்டு வீரம், அது வந்து நீலகிரி வரையாடு. அடுத்ததாக மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் சிஎம் டிராபி, என்ன நோக்கத்துக்காக முதலமைச்சர் கோப்பை போட்டி நடைபெறுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ப்ரொமோட் ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர் அண்ட் ஐடென்டிஃபை டேலண்ட். ஸோ தமிழ்நாட்டில் பிறந்த அனைவரும் வந்து விளையாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஓகே மிக முக்கியமான ஒரு பகுதியை எடுத்துக்கணும். அதே போல் திறமையான விளையாட்டு வீரர்கள் யார் என்று கண்டுபிடிப்பதற்காக இந்த போட்டியானது நடைபெறுகிறது. அடுத்து முதலமைச்சர் கோப்பை போட்டி தமிழ்நாட்டில் முதலாக எப்போது துவங்கப்பட்டது? ஸோ இந்த போட்டியானது வந்து பார்த்தீங்கன்னா 2012-13 மாண்புமிகு ஓகே முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் தான் இதை முதலாக துவங்கப்பட்டது. 2012 மற்றும் 13 முதல் தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் மொத்தம் எத்தனை வகையான விளையாட்டுகள் உள்ளன? மொத்தம் 29 வகையான விளையாட்டுகள். இதை நாம் எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் 24 வகையான விளையாட்டுப் போட்டிகள் வந்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள், 5 வகையான விளையாட்டுப் போட்டிகள் வந்து உடல் ஊனமுற்றோருக்கு. ஓகே, மொத்தம் 29. மீண்டும் ஒரு முறை, பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு 24 வகையான விளையாட்டுப் போட்டிகளும் உடல் ஊனமுற்றோருக்கு வந்து 5 வகையான விளையாட்டுப் போட்டிகளும் உள்ளன. எனவே முதலமைச்சர் கோப்பையில் உள்ள விளையாட்டுகளின் எண்ணிக்கை 29. அடுத்ததாக இந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் எத்தனை வகைகளாக நடத்தப்படுத்தப்படுகிறது? முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் வந்து எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? 1 பள்ளி மாணவர்கள், மற்றொன்று கல்லூரி, 3 பொது பிரிவினர், 4 உடல் ஊனமுற்றோர், 5 அரசு ஊழியர்கள் என மொத்தம் 5 பிரிவுகளாக இந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. அடுத்ததாக அடாப்டட் வாலிபால், அதாவது அடாப்டட் வாலிபால் அப்படின்றது யாருக்காக நடத்தப்படக்கூடிய விளையாட்டு போட்டி. இப்போட்டியில் வந்து 7 பேர் பங்கு கொள்வார்கள். இந்த விளையாட்டு போட்டியானது பிளைண்டட், அதாவது விஷுவலி சேலஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஓகே பிரிவினருக்கு வந்து அடாப்டட் வாலிபால். இதில் முற்றிலுமாக கண் தெரியாதவர்கள்,
கொஞ்சமாக கண் தெரிவுகள், கொஞ்சம் சரியாக கண் தெரிவு, இந்த 3 வகைகளாக இந்த அணியில் இடம்பெறுவார்கள். பார்ஷியலி பிளைண்டு, ஃபுல்லி பிளைண்டு, ஓகே, அந்த மாதிரியான பிரிவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டு போட்டிகளில் பங்கு கொள்வார்கள். அடாப்டட் வாலிபால் என்பது விசுவலி சேலஞ்சு பர்சன்ஸ், பார்வைத்திறன் குன்றியோருக்கான போட்டி. அடுத்ததாக டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட் லெவல் கேரம், இந்த விளையாட்டு போட்டி வந்து எஸ்டிஏடியில் நடத்துகிறாங்க. இது எந்த நிலையில் நடத்தப்படுகிறது, எந்த ஏஜ் கேட்டகரியில் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஏஜ் கேட்டகரி. ஒன்று சப் ஜூனியர், மற்றொன்று ஜூனியர். சப் ஜூனியர் வந்து 1லிருந்து 5 வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும், ஜூனியர் என்பது 6 முதல் 12 வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நடத்தப்படும் விளையாட்டு போட்டி தான் எஸ்டிஏடி டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட் லெவல் கேரம் காம்படிஷன். அடுத்ததாக அண்ணா சைக்கிள் ரேஸ். இந்த அண்ணா சைக்கிள் ரேஸ் வந்து எத்தனை ஏஜ் கேட்டகரியில் நடத்துகிறாங்க? இந்த அண்ணா சைக்கிள் ரேஸ்ன்றது ஒன்லி ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்காக நம்ம நடத்தப்படக்கூடிய விளையாட்டு போட்டிகள். இந்த விளையாட்டு போட்டிகளில் 3 வகையான ஏஜ் கேட்டகரி, அண்டர் 13, அண்டர் 15, அண்டர் 17. ஸோ இந்த மாதிரியே உங்களுக்கு அண்ணா சைக்கிள் ரேஸ் நடத்துகிறாங்க. ஓகே, அண்டர் 13, அண்டர் 15, அண்டர் 17. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா சைக்கிள் ரேஸ். ஓகே, அடுத்ததாக ஸ்டேட் ஸ்போர்ட்ஸ் ஸ்பெசிலிட்டி சென்டர். ஸோ இது எஸ்டிஏடியோட குறிப்பிட்ட மிக முக்கியமான ஒரு ஸ்கீமு. ஸ்டேட் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி சென்டர் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னா, ஓகே, ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் சென்னையில் இருக்குதுங்க. ஸ்டேட் மாநில விளையாட்டு வசதி மையம், ஸ்டேட் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது சென்னையில் இருக்குதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே இன்டலெக்சுவலி டிசேபிள்டு பர்சன்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அறிவுசார் மாற்றுத்திறனாளிக்காக நடத்தப்படும் விளையாட்டு போட்டிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் ரன்னிங் அண்டு த்ரோபால், எரிப்பந்து. 100 மீட்டரு எரிப்பந்து, இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்காக நடத்தப்படக்கூடிய விளையாட்டு போட்டிகள். சிஎம் டிராபியில் இந்த விளையாட்டு போட்டிகள் நடத்தப்படுகின்றன. அடுத்தது குளோபல் சிட்டி ஆஃப், ஓகே, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் நம்ம ஓகே ஒரு ஸ்டேடியத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சென்னையில் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா செம்மஞ்சேரி, சென்னை. இது வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் சிட்டி ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் வேர்ல்டு கிளாஸ் ஸ்டேடியம் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. செம்மஞ்சேரி, சென்னையில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து எஸ்டிஏடி ஒலிம்பிக் அகாடமி. ஸோ புதுசாக நம்ம எஸ்டிஏடி அறிமுகப்படுத்திருக்காங்க. மொத்தம் 4 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஏடி ஒலிம்பிக் அகாடமி இருக்குது. ஒன்று சென்னை, இன்னொன்று திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி ஆகிய 4 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஏடி ஒலிம்பிக் அகாடமி தற்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்ததாக ஓகே ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆஃப் எக்ஸலன்ஸ், இது வந்து யாருக்காக துவங்கப்பட்டது? பள்ளி மாணவர்களுக்கா அல்லது கல்லூரி மாணவர்களுக்கா என்றால் இந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொல்லக்கூடியது கல்லூரி மாணவர்களுக்காக துவங்கப்பட்ட ஒரு திட்டம். இது வந்து எஸ்டிஏடியில் இருக்குது. கல்லூரி மாணவர்கள் மட்டுமே செலக்ட் பண்ணுறாங்க. நேரடியாக மாநில அளவிலான தேர்வின் மூலமாக ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸில் நம்ம சேர முடியும். அடுத்ததாக ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆஃப் எக்ஸலன்ஸில் வெயிட் லிஃப்டிங் ஓகே ஸ்பெஷலைஸ்டு சென்டர் எங்கே இருக்குதுங்க? ஒன்றும் கிடையாது, நமக்கு வேலூரில் சத்வாச்சாரி. ஓகே, அங்கே வந்து சதீஷன் அப்படின்ட்டு காமன்வெல்த் சாம்பியன் இருக்கிறாரு, அங்கே தான் பயிற்சி எடுக்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெயிட் லிஃப்டிங் சிறப்பு பயிற்சி தளம் எங்கே இருக்குது அப்படின்னா சத்துவாச்சாரி, வேலூரில் இருக்குதுங்க. அடுத்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ன்றது சாயோட மிக முக்கியமான ஸ்கீமு. அது வந்து தமிழ்நாட்டில் செயல்பட்டு இருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, மயிலாடுதுறை, சேலம் ஆகிய 3 நகரத்தில் செயல்பட்டு இருக்குது. அந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸில் சேரக்கூடிய மாணவர்களுடைய வயது வரம்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10லிருந்து 14 வயதுக்கு உட்பட்டவர்கள் வந்து இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சாயோட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸில் நீங்கள் சேர முடியும். அடுத்ததாக தமிழ்நாடு சாய் ட்ரைனிங் சென்டர்ஸ். அதான் ஓகே சாய் ட்ரைனிங் சென்டர்ஸ் தமிழ்நாட்டில் மொத்தம் 3 இடத்துல இருக்குது. ஒன்று சென்னை, மயிலாடுதுறை, சேலம் ஆகிய 3 இடத்துல இருக்குது. இங்கு 21வது வினாவில் வந்து சென்னை என்பது சரியான விடை. அடுத்ததாக ஓகே ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஃபார் எலிட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஸ்கீம் அப்படின்னு தமிழ்நாட்டில் எஸ்டிஏடி அறிமுகம் செய்திருக்கிறாங்க. இந்த ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஃபார் எலிட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஸ்கீம் வந்து எந்த நிலை விளையாட்டு போட்டிகளுக்கு தகுதியுடையோர் என்றால் இன்டர்நேஷ்னல் லெவல் காம்படிஷன் அண்டு ஒலிம்பிக்ஸில் நீங்கள் வந்து மெடல் அச்சீவ் பண்ணணும் அந்த நோக்கத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஃபார் எலிட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஸ்கீம் அப்படின்றது எஸ்டிஏடி வந்து தமிழ்நாட்டில் அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க. எந்த நிலை என்றால் ஒலிம்பிக் மற்றும் இன்டர்நேஷனல் லெவல் காம்படிஷனில் வெற்றி பெற விளையாட்டு வீரர்களுக்கு ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஃபார் எலிட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஸ்கீம் அப்படின்றத அறிமுகம் செய்திருக்கிறார்கள். அடுத்ததாக 23வது வினா மிஷன் இன்டர்நேஷனல் மெடல் ஸ்கீம். இந்த விளையாட்டு இந்த ஓகே எஸ்டிஏடியோட ஒன் ஆஃப் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கீமு இந்த மிஷன் இன்டர்நேஷனல் மெடல் ஸ்கீமு. இந்த விளையாட்டு ஸ்கீமில் வரக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு வந்து ஒரு ஆண்டிற்கு எவ்வளவு தொகை செலவிட செய்யப்படுகிறது என்றால் 10 லட்சம் ரூபாய். ஒரு ஆண்டிற்கு 10லிருந்து 12 லட்சம் ரூபாய் வந்து
மிஷன் இன்டர்நேஷனல் மெடல் ஸ்கீமுக்கு ஓகே தமிழ்நாடு அரசு வந்து செலவு செய்கிறாங்க 10 முதல் 12 லட்சம் ரூபாய். அடுத்ததாக 24வது ஸ்கீம் சாம்பியன்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம், ஷார்ட்டாக வந்து சிடிஎஸ் சொல்கிறாங்க. இதுவுமே எஸ்டிஏடியில் மிக முக்கியமான ஒரு ஸ்கீமு. இந்த சாம்பியன்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீமுக்கு வந்து பர் ஹெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 லேக் வந்து உங்களுக்கு வந்து செலவு செய்கிறாங்க. இதை வந்து எப்படி தேர்வு பண்ணுறாங்கன்னா, நேஷனல் லெவலில் நடைபெறக்கூடிய விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய விளையாட்டு வீரர்கள் நேரடியாக சாம்பியன்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ்குள்ளே வந்துடுறாங்க. அந்த சாம்பியன்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம்குள்ளே வரக்கூடிய மாணவர்களுடைய வயது வரம்பு வந்து 20 இருக்கணும், பிலோ 20 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணுங்க. ஓகே, அடுத்து சீஃப் மினிஸ்டர் ஸ்டேட் ஸ்போர்ட்ஸ் அவார்டு. ஓகே, முதலமைச்சருக்கான ஓகே மாநில விருது வந்து வழங்குறாங்க. யாருக்கு வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே சிறந்த விளையாட்டு வீரர்கள் 2, விளையாட்டு பெண்கள் மற்றும் ஓகே ஆண்கள் 2, பயிற்சியாளர்கள் 2, உடற்கல்வி இயக்குனர் ஆசிரியர்கள், அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஸ்டேட் ஸ்போர்ட்ஸ் அவார்டு கொடுக்குறாங்க. அது எந்த ஆண்டு முதல் தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்திருக்கிறார்கள் என்றால் 1996 முதல் சீஃப் மினிஸ்டர் ஸ்டேட் ஸ்போர்ட்ஸ் அவார்டு வழங்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக சீஃப் மினிஸ்டர் ஸ்டேட் யூத் அவார்டு. ஸோ வீர தீர செயல் புரிந்தோருக்கான விருது இது. ஒவ்வொரு ஆண்டு வந்து ஆகஸ்ட் 15 அன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்படக்கூடிய விருது தான் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஸ்டேட் யூத் அவார்டு, வீர தீர செயல் புரிந்தவர்களுக்கான ஓகே விருது. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வயதிற்குரியது ஒப்பீடு செய்கிறாங்கன்னா 15 முதல் 35 வயதிற்குரியவர்கள். குறிப்பாக இந்த முதலமைச்சர் கோப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொது பிரிவினருக்கான வயது இருக்கு இல்லையா, அதே தான் 15 முதல் 35 வயதிற்கு உட்பட்டவருக்கு வீர தீர செயல் புரிந்ததற்கான சீஃப் மினிஸ்டர் ஸ்டேட் யூத் அவார்டு வழங்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம். அடுத்ததாக எஸ்டிஏடியில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு நியூ ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கீம் வந்து என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்வரும் ஒலிம்பிக் லாஸ் ஏஞ்சல்ஸ் 2028, அடுத்து பிரிஸ்பேன் ஆஸ்திரேலியா 2032, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2036 இந்தியாவில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான எதிர்வரும் விளையாட்டு போட்டிகளில், குறிப்பாக ஒலிம்பிக் போட்டிகளில் அதிகமான மெடலை வெற்றி பெற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கம் வந்து புதிய ஒரு திட்டத்தை அறிமுகம் செய்திருக்கிறார்கள். அந்த திட்டத்தின் பெயர் என்ன என்றால் ஒலிம்பிக் கோல்டு குஸ்ட். ஓகே, ஒலிம்பிக்கில் தங்க மெடல் வெல்வதே இதன் இலக்கு அப்படின்றது தான் இந்த வினாவிற்கு 28 வினாவுக்கான விடை, ஒலிம்பிக் கோல்டு குஸ்ட். ஓகே, அடுத்ததாக 28வது வினா வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனா அவார்டு இன் பேரா ஓகே பேட்மிண்டன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பேரா பேட்மிண்டனில் யார் அர்ஜுனா அவார்டு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற துளசிமதி முருகேசனும், அதுக்கடுத்து மனிஷா ராமதாஸ் அண்டு நித்யஸ்ரீ சுமதி சிவன் ஆகிய மூவருமே வந்து பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டு பேரா 2024 பேரா ஒலிம்பிக்ஸ் பாரிஸில் நடந்ததில் இவங்க மூவருமே வந்து பார்த்தீங்கன்னா பேரா பேட்மிண்டன் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கலப் பதக்கம் வென்றுள்ளார்கள். இவர் மூவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கமானது அர்ஜுனா விருது கொடுத்து அவங்களை கௌரவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த வினாவிற்கு வந்து மூவருமே அர்ஜுனா அவார்டு பெற்ற பாரா பேட்மிண்டன் வீரர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். அடுத்து தமிழ்நாட்டில் கேலோ இந்தியா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், அதாவது ஸ்டேட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். ஸோ தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து மாவட்ட தலைநகரத்தில் வந்து உங்களுக்கு கேலோ இந்தியா டிஸ்ட்ரிக்ட் சென்டர்ஸ் இருக்குது. ஒட்டுமொத்தமான மாநிலத்தை ஒருங்கிறதுக்கு வந்து கேலோ இந்தியா ஸ்டேட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் சென்னையில் இருக்குது. கேலோ இந்தியா ஸ்டேட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் லொக்கேட்டட் இன் சென்னையில் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் இருக்குது. ஓகே, அடுத்தது 30வது வினா பேரா ஸ்போர்ட்ஸ் எரினா. ஸோ எஸ்டிஏடி வந்து பார்த்தீங்கன்னா புதுதாக ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஊனமுற்றோர் விளையாட்டு போட்டிகளை மேம்படுத்தணுன்ற நோக்கத்துக்காக பேரா ஸ்போர்ட்ஸ் எரினா. மொத்தம் எத்தனை உள்ளது? மொத்தம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை 6 இடத்துல நமக்கு செயல்பட்டு இருக்குது. பாரா ஸ்போர்ட்ஸ் எரினா 6 இடத்துல செயல்பட்டு இருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, திருச்சிராப்பள்ளி, மதுரை, சேலம், கடலூர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய 6 இடங்களில் வந்து பாரா ஸ்போர்ட்ஸ் எரினா ஒலிம்பிக்ல வந்து ஓகே உடல் ஊனமுற்றோர்கள் வந்து அதிகமான மெடலை வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கு நோக்கத்துக்காக தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் வந்து பாரா ஸ்போர்ட்ஸ் எரினா என்ற கான்செப்டை உருவாக்கியிருக்காங்க. இது தற்போது தமிழ்நாட்டில் 6 இடத்துல செயல்பட்டு இருக்குது. சென்னை, திருச்சிராப்பள்ளி, மதுரை, சேலம், கடலூர் மற்றும் திருநெல்வேலி. நன்றி நண்பர்களே. ஸோ இந்த வாரத்திற்கான வினா மற்றும் விடையை பார்த்தோம். ஸோ இந்த பயிற்சி வகுப்பு தற்போது சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. விருப்பம் உள்ளவர்கள் உடனடியாக எனது பயிற்சி வகுப்பில் சேர்ந்து கொண்டு எதிர்வரும் தேர்வான அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஐடி போஸ்ட்டுக்காகவும் சரி, அல்லது அரசு பள்ளிகளில் உடற்கல்வி ஆசிரியர் பணியத்திற்காகவும் தங்களை தயார் செய்து கொள்ள என்னுடைய பயிற்சி வகுப்பில் சேர்ந்து வெற்றி பெற எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர்களே.